விமென் கம்பார்ட்மெண்ட்ல இனிமே போலீஸ் இருந்தே ஆகணும். ஓகே. கண்டிப்பா இருந்தாகணும். மினிமம் போடுறதுனா 2 பெண் காவல் அதிகாரியாவது அந்த இடத்துல போட்டாகணும். 1 தேவையில்லாம இந்த ரயில்வேஸ் இதெல்லாமே வந்துட்டு யாருன்னா, இந்த வொர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஈவன் ஃபுட் விக்க வரவங்களே கூட சொல்றேன். தேவையில்லாம லைசென்ஸ்டா பெர்சன் இல்லாம இனிமே யாரும் ட்ரெயின்குள்ள ஏறக்கூடாது. அப்படி ஏறுற ஆண்களும் பெண்கள் கம்பார்ட்மெண்ட் பக்கம் உள்ள நுழையக்கூடாது. ஓகே. வெளிய இருந்து என்ன வேலை பண்றாங்களோ பண்ணட்டும், பண்ணிட்டு போட்டும். இந்த விஷயத்த திரும்ப அவங்க பண்ணா மட்டும் தான், நம்ம இந்த ட்ரெயின் சேஃப்டின்னு சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா. ஏன்னா பெருசா நம்ம நம்புறது அதானே. பஸ்ல போம்போது ஏன் அங்கலாம் போலீஸ் இல்லங்க, சேஃப்டி கிடையாது. ட்ரெயின்ல போலீஸ் இருப்பாங்க. சேஃப்டி இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க நம்பப்படுது. ஓகே. இந்த கர்ப்பிணி பாதிக்கப்பட்ட விஷயத்துல சில வீடியோஸ்லாம் நானும் பார்த்தேன். தலையில காயம், கையில, அங்க கால்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா நெறைய இடத்துல கட்டு போட்டிருந்தாங்க. அந்த இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரூ. 50,000 நிவாரணம் குடுத்துருக்காங்க. கேவலமான செயல். ரொம்ப கேவலமான செயல். 50,000 இவ்வளோ தான் மேக்ஸிமம் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்ல இது 50,000 ஆகட்டும், இல்ல அண்ணா யுனிவர்சிட்டில அலாட் பண்ண 25,00,000 ஆகட்டும், எல்லாமே பணம் ஓகே. அது சின்னதோ, பெருசோ. பட் அது நடந்த விஷயத்த ரிவர்ஸ் பண்ண போறது கிடையாது. இதனால ஒரு விஷயம் காம்பன்சேஷனா அமைய போறது கிடையாது. ஓகே. அது அது ஒரு பக்கம் விக்டிம் காம்பன்சேஷன் அது இது எல்லாமே நமக்கு இருக்கு. லாவும் சொல்றது அதான். ஃபைன் ஆர் போத் அந்த மாரி அந்த ஃபைன் திரும்ப விக்டிம்க்கு அந்த இடத்துல வரப்போகுதுன்ற ஒரு விஷயம். பட் இவங்களோட கம்பேரேட்டிவ்லி போனா ஒரு மெடிக்கல் செலவே கூட எங்கேயோ தாண்டுமே.